அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யா ரகுராம். அனைவரையும் சாய் சக்தி ஸ்பிரிச்சுவலுக்கு வரவேற்கிறேன். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அதனோட தொடர்ச்சி ராமானுஜர். ஸ்ரீ ராமானுஜர் கிபி 1017 ஆசுரி கேசவ சோமயாஜு மற்றும் காந்திமதி என்னும் பூமி பிராட்டி தம்பதியருக்கு மகனாக ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தார். அவருடைய தாய்மாமன் திருமலை நம்பி அவர்கள் ராமானுஜர் என்று பெயர் சூட்டினார். பூவிருந்தவல்லி திருக்கச்சி நம்பிகள் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு திரு ஆலவட்டம் கைங்கரியம் செய்பவர். பெருமாளிடம் பேசும் வல்லமை பெற்றவர். ராமானுஜருடைய தந்தையின் ஆத்ம நண்பரும் இவருடைய குருவும் ஆனவர் திருக்கச்சி நம்பிகள். ராமானுஜரும் பெரிய நம்பிகள் இருவரும் திருவரங்கம் போய் சேர்வதற்குள் ஆளவந்தார் திருநாடு அலங்கரித்தார். ஆளவந்தாருக்கு கடைசி கைங்கரியம் செய்யும் பொழுது அவருடைய ஒரு கையில் 3 விரல்கள் மடங்கியிருப்பதைக் கண்ட ராமானுஜர் என்ன காரணம் என்று அங்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் கேட்க, ஆளவந்தாருக்கு 3 நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறது என்று கூறினார்கள். நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு நல்லதோர் உரை எழுத வேண்டும். வியாசர் பராசரர் பெயர்களை தகுந்த பிள்ளைகளுக்கு சூட்ட வேண்டும். வியாச பகவானின் பிரம்மசூத்திரத்திற்கு விசிஷ்டா வைத்திய முறைப்படி வியாக்கியானம் அமைக்க வேண்டும். இதை கேட்டவுடன் இளையாழ்வார் இந்த 3 ஆசைகளை நிறைவேற்றுவேன் என்று கூறி உறுதி எடுத்தார். உடனே அந்த 3 விரல்களும் நேராக ஆயின. ஆளவந்தார் உபய வேதாந்தத்திலும் நல்ல பண்டிதராக இருந்தார் என்று அவருடைய கிரந்தங்களில் இருந்து தெரிந்து கொள்ள முடியும். பின்னர் குருகை காவலப்பனிடம் யோக சாஸ்திரங்கள் பயின்று அரச பதவியை துறந்து தன் கருணையால் வைணவ சமயத்திற்கு ஆளவந்தாரும் ஆனவர். பெரிய நம்பி, திருக்கோசியூர் நம்பி, மாரநேரி நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருமலை ஆண்டான், திருக்கச்சி நம்பிகள் முதலானோர் ஆளவந்தாரின் முக்கியமான சீடர்கள். மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவிலில் பெரிய நம்பி அவர்கள் ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் உபதேசம் செய்தார். ஸ்ரீ வைணவ சம்பிரதாயத்தில் இருந்த ஆச்சாரியர்களுக்குள்ளே சுவாமி ராமானுஜர்தான் ஜெகதாச்சாரியா என்று கொண்டாடப்படுகிறார். ராமானுஜர் திருவடி சம்பந்தத்தால் நாம் அனைவரும் முக்தி அடைய வேண்டும் என்பது சம்பிரதாயம். ராமானுஜருக்கு ஆச்சாரியர் பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகளுக்கு ஆச்சாரியராக இருந்த ஆளவந்தார் பரமாச்சாரியர் என்று திருநாமம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்க்கலாம்.